ரூஃப் காங்கிரீட் செக்கிங்ல இது வந்து பார்ட் 2. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் வந்து ரூஃப் காங்கிரீட் முன்னாடி என்னென்னலாம் பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணணுமோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் பர் டிராயிங் படி எல்லா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸும் மெஷர்மெண்ட் படி இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எல்லா எலக்ட்ரிக்கல் பாக்ஸஸும் அப்புறமா எலக்ட்ரிக்கல் பைப்பும் கரெக்டா டேப் வச்சு கன்சில் பண்ணிருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இதனால வந்து காங்கிரீட் பெனிட்ரேட் ஆகுறது தவிர்க்க முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இது போல எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் கீழே பேப்பர் இல்ல அட்டை ஏதாவது வச்சு பேக் பண்ணிருக்காங்களான்றத செக் பண்ணிக்கோ. இது பண்றது மூலியமா காங்கிரீட் உள்ள போகாம தடுக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, காங்கிரீட் போறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரிக்கல் பாக்ஸஸ் கீழேயும் எனாமல் பெயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதனால வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, எல்லா எலக்ட்ரிக்கல் பைப்ஸும் ப்ராப்பரா வந்து பைண்டிங் வரை யூஸ் பண்ணி டைப் பண்ணிருக்காங்களான்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது போல நீங்க காங்கிரீட் போடும் போது கம்பல்சரி கூட வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஏதாவது பைப் உடஞ்சாலோ இல்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் உடனே அவர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் எலக்ட்ரீஷியன் கூட இருக்கணும். இன்னைக்கு அடிஷனல் டிப் என்னன்னா, சங்கன்ல வந்து கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கவே கூடாதுங்க. இதனால வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இது போல சிவில் ரிலேட்டட் டெக்னிக்கல் கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது போல உங்க பில்டிங்கை குவாலிட்டியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம ஜிடி பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பில்டிங் கட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.